ஓகே, நாங்கள் இன்னைக்கு பார்க்குறது இசைவாக்க நிற்பீடனம். இசைவாக்க நிற்பீடனம்டா ஏற்கனவே நமக்கு தெரியும். நிற்பீடனத்தின் சரியா, நான் எழுதிட்டு வரக்குள்ள நீங்களும் வெளியிட்டே வாருங்க. சரியா, ஓகே. அப்போ நிற்பீடனத்தின் 2 வகை இருக்குன்னு தெரியும். அதில் முன்னுக்கு சொன்ன விஷயந்தான். ஒன்று உள்ளார்ந்த நிற்பீடனம், ரெண்டாவது தான் இசைவாக்க நிற்பீடனம். எங்கட இந்த தலையங்கம் இசைவாக்க நிற்பீடனம். இப்போ நிற்பீடனம் என்னென்று உங்களுக்கு சொல்லி தந்தீங்க ஸ்டார்ட்லேயே. என்னென்றால் 2 கேஸ் கதைப்போம். ஒன்று நோயாக்கி நுண்ணங்கின்னு ஒரு கேஸ் கதைப்போம், நோயாக்கி நுண்ணங்கி. ரெண்டாவது என்னது, பிற பொருட்கள்னு சொல்லுவோம், பிற பொருட்கள். நோயாக்கி நுண்ணங்கிக்கு நாங்கள் 3 விஷயம் கதைப்போம். ஒன்று வைரஸ், அடுத்தது பாக்டீரியா, அடுத்தது ஃபங்கஸ் என்று சொல்லிப்போம். அதே மாதிரி பிற பொருளுக்கு நாங்கள் 3 கதைப்போம். மாற்றி நடப்பட்ட இளையங்கள், அடுத்தது மாற்றி நடப்பட்ட இளையம், அடுத்தது ஒவ்வாத குருதிக்கலங்கள். அதே மாதிரி மகரந்த மணியில் உள்ள ரசாயன பதார்த்தம். ரைட், 3 பேர். இப்போ நாங்கள் உள்ளார்ந்த நிற்பீடனம் நாங்கள் சொல்லியிருப்போம். இவங்களுக்கு எதிரான ஒரு தூண்டற்பேறு பொறிமுறை தான் நிற்பீடனம் என்று சொல்கிறது. மீன்ஸ் அதில் உள்ளார்ந்த நிற்பீடனத்தில் நமக்கு ஏற்கனவே தெரியும் எங்கே காணப்படும். இது முள்ளந்தண்டுளி, முள்ளந்தண்டிலி 2லையும் இருக்கு. அந்த சமரை தான் உள்ளார்ந்த நிற்பீடனத்தின் சமரியின் ஊடாகத்தான் இசைவாக்க நிற்பீடனத்துக்கு வரணும். அப்போதான் லேசாக விளங்கும். ரைட், முள்ளந்தண்டிலி, முள்ளந்தண்டுளி 2லையும் இருக்கு. முள்ளந்தண்டுளி 2லையும் இருக்கு. இந்த இசைவாக்க நிற்பீடனம் முள்ளந்தண்டுளியில் மட்டும்தான் இருக்குது. கவனம், முள்ளந்தண்டுளி. ரைட், வெர்டிபிரேட்ஸ். இது வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். இதில் 1ஆம் தடை பாதுகாப்பு, 2ஆம் தடை பாதுகாப்பு. 1ஆம் தடை பாதுகாப்பில் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒன்று தோல், அடுத்தது சீதம், அடுத்தது சுரப்புன்னு சொல்லிக்கிறேன். சுரப்புற 4 வகை நீங்கள் போடுவீங்க எங்கெங்கன்னு தெரியும். 2ஆம் தடை பாதுகாப்பில் நாங்கள் 4 கதைப்போம். முதலாவது என்ன, தின்குழிய செயற்பாடு. ரெண்டாவது இயற்கையாக கொல்லும் களம் என்று சொல்கிறது. 3வது நிற்பீடன புரதம், நுண்ணங்கி எதிர்ப்புரதம். நுண்ணங்கி எதிர்ப்புரதம். 4வது அலட்சிதரு தூண்டற்பேர். தின்குழிய களத்தில் நாங்கள் 2 வகையான களம் கதைப்போம். ஒன்று பெருந்தின் களம், அடுத்தது நடுநிலை நாடி என்று சொல்லியிருப்போம். இயற்கையாக கொல்லுங்களத்தில் 2. ஒன்று என்ன, எதை அழிக்கும், வைரஸினால் பாதிக்கப்பட்ட களத்தையும் அழிக்கும். அடுத்தது புற்றுநோய் களத்தை அழிக்கும். நுண்ணங்கி எதிர்ப்புரதம் 2 வரும். ஒன்று தலையீட்டு புரதம், அடுத்தது நிரப்பு புரதம். இந்த அலட்சிதரும் தூண்டற்பேரில் நாங்கள் 2 வகையான சமிக்சை மூலக்கூறு கதைப்போம். ஒன்று ஹிஸ்டமின் என்று சொல்லுவோம், ஹிஸ்டமைன். அடுத்தது என்ன, சைட்டோகைன்ஸ் என்று சொல்லுவோம். இதில் அறிகுறிகள் 4 கதைப்போம். ஒன்று வீக்கம், அடுத்தது வலி, அடுத்தது வெப்பம் அதிகரித்தல், இன்னொன்று சிவத்தல் கதைப்போம். இந்த 4 விஷயம் வரும். ரைட், ஓகே.
இனி இசைவாக்க நிற்பீடனத்தில் இசைவாக்க நிற்பீடனம் இந்த கேஸை நாங்கள் கதைச்சால் டிபி நிணநீர் குழியம் தான் இதானே, இதைத்தான் கதைக்கப்படும். டி கமா பி இவங்கள நிணநீர் குழியம், நிணநீர் குழியம் இதான் நம்மளோட தலையங்கம். என்ன நிணநீர் குழியம். இந்த நிணநீர் குழியத்தினால பிறபொருள் குறித்த பிறபொருளுக்கு எதிரான தூண்டற்பேரை காட்டக்கூடிய நிற்பீடம். அப்ப டிபி நிணநீர் குழியத்தினால என்ன செய்யும்? பாதுகாப்பு பொறிமுறையைத்தான் சொல்றது. பாதுகாப்பு பொறிமுறையாகும். பாதுகாப்பு பொறிமுறையாகும். இப்போ நமக்கு நிணநீர் குழியம் சம்பந்தமாக ஏற்கனவே உங்களுக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். ரைட், நாங்கள் நிணநீர் குழியம் கவனித்து கொள்ளுங்க. நிணநீர் குழியம் இதுதான் அந்த விளங்க வேண்டிய பகுதி. இது விளங்குனா தான் இது விளங்கும். அதுக்காக தான் கதைக்கு இது ஏற்கனவே படிச்சது, அதை மறந்துடும். அதனால என்ன நடக்குது? பாடம் மறக்குது. நிணநீர் குழியமும் அடுத்தது என்ன? ஒற்றை குழியம். வெரி குட். ஒற்றை குழியம். அடுத்து என்ன வரும்? இதோட இங்கால நடுநிலை நாடி, அடுத்தது மூல நாடி, யோசி நாடி என்று சொல்லுவோம். ரைட், இது இது இவ்வளவு என்ன? WBC ஆகும். அடுத்தது என்ன? RBC. அடுத்தது சிறுதட்டு. இனி இந்த ரெண்டுலையும் நாங்கள் இதே என்னன்னு சொல்லுவோங்க, திரவ விளையம். அப்போ இது என்ன சம? இது குருதியா? ரைட்ஸ். இப்போ குருதி உற்பத்தி செய்கிற என்புகள் நமக்கு தெரியும். குருதி கலங்களை உற்பத்தி செய்கிற என்புகள். எந்தெந்த என்பு குருதி கலங்களை உற்பத்தி செய்யும்? நல்லா தெரியும். என்ன? மார்ஃப் என்பு, அடுத்தது விலா என்பு, முள்ளந்தண்டு என்பு, இடுப்பென்பா. அப்போ சுற்றோட்ட தொகுதியில் நாங்கள் வடிவாக பார்த்துருப்போம். இதை மார்ஃப் என்பு கதைப்போம். அதுலேருந்து என்ன செய்வோம்? விலா என்பு இப்படி கதைப்போம். விலா என்பு இந்த மாதிரி எடுத்து அதில் முள்ளந்தண்டு என்பு கதைப்போம். அடுத்து என்ன? இப்படி ஒரு சின்ன அடையாளங்களை வச்சுக்கொண்டா நமக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள. இதில் இருந்து தான் உருவாகும். அப்போ நாங்கள் தாவரத்தில் பிரியிலைய கலம் சொல்லுவோம் தானே. பிரியிலைய கலம் மாதிரி பிரிவடையக்கூடிய அந்த கலங்களை சொல்கிறது தண்டுக்கலம்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறது? தண்டுக்கலம். புதிய கலங்களை உருவாக்கக்கூடிய அந்த கலங்களை சொல்கிறது தண்டுக்கலம். அப்போ இந்த என்பு மச்சையை சொல்கிறது தண்டுக்கலம்னு சொல்லுவோம். தண்டுக்கலம் அல்ல, அதை ஸ்டெம் செல்லுன்னு சொல்கிறது. ஸ்டெம் செல். ஸ்டெப் இல்லை, ஸ்டெம். அப்போ அதில் ஒன்று என்ன? மார்ஃப் என்பு, அடுத்தது விலா என்பு, குட் விலா என்பு, 3 முள்ளந்தண்டு என்பு, 4வது இடுப்பென்பா. இந்த என்பு தண்டுக்கலங்கள்ல இருந்து இதுகள் உருவாகும். இந்த நிணநீர் குழியம் இதான் நிணநீர் குழியம். இந்த நிணநீர் குழியம் அதை நாங்கள் இந்த என்பை என்னன்னு சொல்லுவோம்? போன் என்று சொல்லுவோம். போன். சரியா? அப்போ நாங்கள் உருவாகிற என்பில் முதிர்ச்சி அடைந்தால்னு சொன்னால் விருத்தி அடைகிற சொல். விருத்தின்னா என்ன? மீள முடியாத மாற்றமா. அப்போ முதிர்ச்சின்னு சொல்கிறத விட நாங்கள் என்ன சொல்லுவோம்? விருத்தி அடைந்தால். என்பில் விருத்தி அடைந்தால் அதை நாங்கள் என்ன நிணநீர் குழியம்? பி நிணநீர் குழியம்னு சொல்லுவோம். நிணநீர் குழியம் விளங்குதா? பி நிணநீர் குழியம் ஏன்னு சொல்கிறோம்? எங்கே உருவாகுதோ அதே என்பிலேயே முதிர்ச்சி அடைகிறதுக்கு அங்கே தங்கி இருந்துன்னு சொன்னால் அது என்னது? பி நிணநீர் குழியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி எப்படி காய்ச்சல் உங்களுக்கு? இந்த மாதிரி சுவாசப்பை என்று சொல்லுவோம். சுவாசப்பைக்கு இந்த வாதநாளிக்கு பின்புறமாக என்ன காணப்படும்? தைமஸ் சுரப்பி காணப்படும். தைமஸ் சுரப்பி. அந்த சுரப்பிலிருந்து என்ன ஹோமோன் சுரக்கப்படும்? தைமோசின் சுரக்கப்படும். தைமோசின். அப்போ அந்த தைமோசின் ஹோமோன் கொமனா எதுக்கூடாக போகும்? குருதியினூடாகத்தான் போகும். அப்போ இந்த குருதி கலங்களினூடாக போக்கொள்ள இவ்விடத்தில் தைமோசின் சுரந்து
அந்த ஹோமோன் என்ன செய்யுது, சில நுண்ணநீர் குழியங்களை முதிர்ச்சி அடைய செய்யுது. அப்படி முதிர்ச்சி அடைய செய்யக்கொள்ள அந்த இடத்துல முதிர்ச்சி அடைந்தா, அந்த ஹோமோனை பெற்று முதிர்ச்சி அடைந்தால் அந்த நுண்ணநீர் குழியத்தை என்ன சொல்லுவோம், டி நுண்ணநீர் குழியம் சொல்லுவோம். அப்போ தைமஸ் சுரப்பி, தைமஸ் ஹோமோன், தைமோசின் ஹோமோன் சொல்லுவோம். தைமோசின் ஹோமோன் அதனால விருத்தி அடைந்தா அதை நாங்க டி நிணநீர் குழியம் என்று சொல்லுவோம். விலங்குதா என்ன சொல்லித்தாரன்னு சொல்லி டி நிணநீர் சொல்லுவோம். இப்ப இந்த விருத்தி அடைந்தால் என்ற விஷயம் இதுதான், இந்த விருத்தி அடைகிறேங்கிற விஷயம் என்னத்தை சொல்லுதுன்றால், நிணநீர் குழியத்தை, துணையான நிணநீர் குழியத்தை அடையும் பொழுது என்ன செய்யும் சொல். இப்ப நாங்க பார்ப்போம், இந்த டிபி நிணநீர் குழியத்தின் சிறப்பியல்புகள் இருக்குது, சில பண்புகள், சில பண்புகள். அது என்னென்ன பண்புண்டா 3 பண்பு காணப்படும். முதலாவது பண்பு என்ன, தனித்துவம் என்று சொல்லுவோம். தனித்துவம் எதற்கான தனித்துவம், அது என்னதுக்கான தனித்துவமா சொல்லித்தனி என்ன, குறித்த பிற பொருளுக்கான தனித்துவம். அதாங்க மெயின், குறித்த பிற பொருளுக்கான தனித்துவம். ரைட். 2வது அடையாளப்படுத்துகை, அப்படித்தானே, அடையாளப்படுத்துகை எதை அடையாளப்படுத்தும், தனது உடல் கலங்களையும் பிற பொருட்களையும், அப்படித்தானே, தனது உடற்கலங்களை, தனது கலங்களையும், அடுத்து என்ன, பிற பொருட்களையும். அப்படி தனது கலங்களையும் பிற பொருளையும் அடையாளம் காண இயலாம போனா தனது கலத்தை அழிக்க துவங்கிடும். அப்படி அழிக்கிறதால தான் சின்ன பிள்ளைகளெல்லாம் சுகர் வாருது. ஏன், சதையில் உள்ள பீட்டா கலங்கள் தண்டகலம்னு தெரியாம என்ன செஞ்சிடும், அழிச்சு போடும். அது எது அழிக்கும்ன்றதுதான் இப்போ. 3வது ஞாபகத்தில் இருத்தும் திறன், ஞாபகத்தில் இருத்தும் திறன் என்று சொல்லுவோம். இந்த ஞாபகத்தில் இருத்தும் திறனால தான் என்ன செய்யும் என்றால், முதல்ல ஒரு பிறபொருளை தாக்கினா, ஃபர்ஸ்டா பிறபொருளை தாக்கும். அதே பிறபொருளை, கவனமா, அதே இந்த வேர்ட்ஸ் வரணும், அதே பிறபொருளை மீண்டும் எதிர்கொள்ளும் போது வேகமாகவும் வீரியமாக சொல்லு, வேகமாகவும் விரைவாகவுமா, வீரியமாகவும் விரைவாகவும், வீரியமாகவும், அப்படியா, வீரியமாகவும், அப்படியா, விரைவாகவும் என்ன செய்யும், தாக்கி அழிக்கும் சொல்லி, தாக்கி அழிக்கும் சொல்லுவோம். வேகமாகவும் சொல்லு. ஓகே, வேகமாகவும், எப்படி, விரைவாகவும், அது பிரச்சனை. வேகமாகவும் வீரியமாகவும் என்ன செய்யும், தாக்கி அழிக்கும் சொல்லுவோம். இனி நாங்க இத ரைட்டா, ஓகே. இப்ப கவனிங்க, சேவாக்க நிற்பிடத்துல இதே கேஸ்ல இந்த எங்கட பி நிணநீர் குழியம் டி நிணநீர் குழியம்னு சொன்னதானே, அதுல காணும் டி, அடுத்தது என்ன, பி நிணநீர் குழியம், நிணநீர் குழியம். இவங்கள அந்த துணையான என்ன சொல்லி கேட்கல பாருங்க, துணையான என்ன இளையத்துக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு, நிணநீர் இளையங்களுக்குள் செல்வதற்கு முன், அதான் வேர்ட்ஸ், கவனம். எதுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு, துணையான என்ன, நிணநீர் இளையங்களுக்குள் செல்வதற்கு முன், நிணநீர் இளையங்களுக்குள் செல்வதற்கு முன் என்னத்தை உருவாக்குமா, தற்சிறப்பான புரதங்களை உருவாக்கும் சொல்றாங்க. அதாமே கவனமா, என்னத்தை உருவாக்குது, தற்சிறப்பான புரதங்களை உருவாக்கும்
புரதங்களை உருவாக்கும். இந்த தற்சிறப்பான புரதம்டா என்னண்டா உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறோம். என்னண்டு இந்த மாதிரி முதலுரு மென்சவ்வு ஒரு களத்தில் காணப்படும். அந்த முதலுரு மென்சவ்வில் என்ன காணப்படும்? புரதம் காணப்படும். சும்மா ஒரு இதை மட்டும் வரைகிறோண்ணா ரைட். அதில் இந்த மாதிரி கால்வாய் புரதங்கள் காணப்படலாம். அந்த கால்வாய் புரதங்களோடையோ அல்லது இடை புகுந்த புரதங்களோடையோ எது இணைஞ்சிருக்கும்? அதாவது கார்போஹைட்ரேட் சங்கிலிகள் இப்படி காணப்படும் உங்களுக்கு தெரியும் ரைட். இந்த கார்போஹைட்ரேட் சங்கிலியை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? புரதத்தோடு சேர்த்து ரெண்டையும் சேர்த்துன்னு சொல்லுவோம் கிளைக்கோ புரதம்னு சொல்லுவோம். இந்த கிளைக்கோ புரதத்தை உருவாக்குற கலப்புண்ணங்கம் எது? RR ஆகும். அது ஏற்கனவே சொல்லிக்குது ரைட். அதே மாதிரி இந்த அதாவது முதலுரு மென்சவுண்ட ஒரு தொழிலாக சொல்லக்கொள்ள வாங்கி மூலக்கூறாக தொழிற்படும். என்னென்னத்தை வாங்கும்? ஒன்று ஓமோன்கள், அடுத்தது நிற்பிடன புரதங்கள் ரைட். ஒன்று ஓமோன், அடுத்தது நிற்பிடன புரதம், அடுத்தது நரம்பு ஊடுகடத்திகள். இந்த 3 விஷயத்தையும் வாங்கியாக தொழிற்படும். இப்போ இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. என்ன சொல்றது? பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. இந்த இதானே இதை நாங்கள் சொல்றது பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. வாங்கி மூலக்கூறு கவனமா. இப்போ பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுண்டா இப்போ காசு எல்லாருலேயும் இருந்தாலும் காசு எல்லாருலேயும் இருக்கணும். உங்களை அவ்வளோ பேருக்கும் காசை தந்தாச்சு. தந்து போட்டு கொடுங்கன்னு சொன்னால் எல்லாரும் கொடுக்க மாட்டேன் தெரியுமா நினைச்சா? ஒரு சில பேர் தான் கொடுப்பான் யாருக்கும். இப்போ ஒரு ஸ்டோரியோட சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால் கர்ணன் வந்தீங்கன்னு பண்ணு. அப்போ இங்கே இதை நாங்கள் வாங்கி மூலக்கூறு பிற பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுன்னு சொல்கிறோம். நான் அந்த சொன்ன ஸ்டோரியில் இது பிற பொருள் நல்லா விளைக்கொள்ளணுமா? உங்களுக்கு ஏற்கனவே அந்த குருதியில் சொல்லி தந்திருப்போம் நாங்கள் ரைட். ஒன்று பிற பொருள் உண்டு ஒன்று சொல்லுவோம். அடுத்தது பிற பொருளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறது? ஆன்டிஜன் என்று சொல்லுவோம். அல்லது அக்குளித்தி நோஜன். அப்படியா? அக்குளித்தி நோஜன். இந்த என்னோட என்ன குருதி வகை என்று சொல்லி அந்த யூடியூப் இதில் போட்டிங்க, அதில் நீங்கள் பார்க்கலாம் ரைட். அப்போ இது ஆன்டிஜன் இப்படி சொல்லலாம். இதுக்கு பிற பொருளுக்கு இன்னொரு வேர்ட்ஸ் அடுத்த ஒப்போசிட் என்ன? பிற பொருள் எதிரி என்று சொல்லுவோம். பிற பொருள் எதிரி. இங்கால ஆன்டிபாடி. ஆன்டிபாடி. இங்கால அக்குளுத்தி நின் என்று சொல்லுவோம். வெரி குட். இப்போ பாரு, பிறபொருள் எதிரியில இந்த வாங்கி மூலக்கூறு இருந்தால் தான் பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு ஆகும். அது இந்த இடத்துல இருந்தால் தான் என்ன சொல்லுவோம் நாங்கள்? பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுன்னு சொல்லுவோம். இதில் இருந்து சொன்னால் பிறபொருள் எதிரியாக்கி ஆகும். அதே கிளைக்கோபுரதம் தான். இந்த ரெண்டுலையுமே கிளைக்கோபுரதம் இருக்கு. இப்போ உங்களுக்கு விளைக்கொள்ளணும். என்ன சொல்றது? கிளைக்கோபுரதம் என்று சொல்லுவோம். இந்த கிளைக்கோபுரதம் என்னத்தால் ஆனது? மாமூலக்கூறான புரதம். அதே மாதிரி என்ன அடுத்து என்ன? கார்போஹைட்ரேட் ஆகும், பல்சக்கரைட் ஆகும். அப்படிதான் உங்களுக்கு நோட்ஸில் பாருங்க, வாய்ச்சி காட்டுன்னு பாருங்க. பல்சக்கரைட் எது? இந்த கிளைக்கோபுரதம். இதுல பிறபொருள் எதிரியில் வைக்கக்குள்ள இது என்னவா மாறுது? பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. கவனமா, பிறபொருள் எதிரியாக்கி என்ன சாமா வாங்கி மூலக்கூறாக வாங்கி மூலக்கூறு. அதே மாதிரி பிறபொருள்ல இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? பிறபொருள் எதிரியாக்கி ஆகும். பிறபொருள் எதிரியாக்கி ஆகும் சொல்லுவோம். எதிரியாக்கி. இப்ப இந்த எதிரியாக்கியத்தான் இது என்ன செய்யுது? இந்த வாங்கி மூலக்கூறு வாங்க போகுது. இப்ப கவனிங்க, இந்த இவங்களிக்காங்க இவங்க தானே பிறபொருள். பிறபொருள்னு சொல்லலாம், நோயாக்கி நுண்ணைங்கன்னு சொல்லு. இவங்க நான் உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி என்ன இருக்குது? முதல் ஒரு மென்சவிக்குன்னு வைங்களேன். இதுல கலச்சுவர் இப்படி இருக்கு. இந்த இதுல இந்த மாதிரி
இப்படியே போகுது, இப்படியே ஃபுல்லா வருதுன்னு வைங்களேன், இப்படியே வருது. இது என்ன சமான்? இது பிறப்பொருள். அவ்வளோ தெரியும், இது பிறப்பொருள். அப்ப இது என்னது? பிறப்பொருள் எதிரியாக்கி. வெரி குட். இதை சொல்றது பிறப்பொருள் என்ன சாமா? எதிரியாக்கி. எதிரியாக்கி. நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம், இது என்னன்னு சொல்லிக்கிறோம், பிறப்பொருள் எதிரியில இது காணப்பட்ட என்னன்னு சொல்றோம், பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறாகும்னு சொல்றோம். ரைட். இப்ப நாங்க பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு, இப்ப இதுல கவனமா, இது இந்த பாக்டீரியா களத்தில் இருந்தா பெப்டிடோக்ளைகன்னு சொல்லுவோம். ரைட். அதே ஃபங்கஸ் களமா இருந்தா நம்மட விலங்கு களம் போல இந்த மாதிரி ஐட்டம்னு சொல்லு. எது? நம்மட புரதமும் பல்சகம், நம்மட முதல்வர் மென்சோ மாதிரியே கதைக்க சேமிலாங்குதா. அப்ப அடுத்து பாருங்க, இந்த பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு சாதாரணமா எவ்வளவு இருக்குமா? 100,000 மட்டும் காணப்படும் சொல்றாங்க. காணப்படும். இப்ப டிபி நிணநீர் குளியத்துல நிணநீர் குளியத்துல வடிவம் எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கவனம். இந்த ஒன்றை மட்டும் நான் பெருசா வரைகிறேன், காணுவாதீங்க. இந்த இப்படி வரும். அப்ப நான் இப்படி இப்படி போட இருந்தானே, அடுத்தது நான் இப்படி போடுறேன், இந்த மாதிரி போடுறேன். இந்த தானே ஒன்றை மட்டும் நான் பெருசா வரைஞ்சிக்க பார்க்கணுமா? எப்படி இப்படி வந்தீங்க? இந்த இது இணையிற மாதிரி இதை வாங்கி முழக்கூறு விலங்க கதைக்கிறது. ரைட். அப்ப பி நிணநீர் குளியத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுக்கான வடிவம் இப்படி வரும். தரி இப்படி எழுதும். பி நிணநீர் குளியம் வை வடிவுல காணப்படுமா? இத அப்ப இதுல ஒன்றை மட்டும் எழுதுறேன், நல்ல பெருசா வரைகிறேன், காண பார்த்து இந்த மாதிரி. வாங்கி மூலக்கூறு எல்லாம் ஒரே மாதிரிக்கே இல்லையா இதுகள் எல்லாம்? ஆனா இது ஒரு கோடு மாதிரி, இது என்ன வை வடிவுல காணப்படுது. அப்ப பார்த்து கொள்ளுங்க, நான் இதுல இந்த இப்படி எழுதுறேன். இந்த இது எத்தனை காணப்படுமா? இந்த மாதிரி எத்தனை காணப்படுமா? இந்த மாதிரி இதில் எத்தனை இருக்குமா? 100,000 காணப்படுமா? காணப்படும் சொல்றான். விளங்க கேஸ். பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு எத்தனைக்கும் ஒரு பிறப்பொருள் எதிரியில 100,000க்கு மேற்பட்டு காணப்படும் சொல்றாங்க. கிளியர் தானே? ரைட். இப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நான் இப்படி வரையிருந்தேன், பிறப்பொருள் எதிரியாக்கி கவனம் இந்த மாதிரியா டீ நிணநீர் குளியம் இப்படி வருது. எல்லாமே இணைய இல்லை, இதுல எல்லா பகுதியும் இணைஞ்சிட்டா இல்லை. அப்ப விலகி கொள்ளுங்க. இந்த கவனம், இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் மட்டும், இந்த இது மட்டும், அடுத்த பகுதி சாதாரணமான ஒரு பகுதி. இப்படி சொல்ல போற வசனம் கவனமா. இது என்ன சம? இது பிறப்பொருள் எதிரி சொல்லிக்குது வடிவம். பிறப்பொருள் எதிரி. இப்ப பிறப்பொருள் எதிரியில என்ன இருக்குது? பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. கிளியர் தானே? இதில் தான் அந்த குழம்பு இருக்கு. இதை சொல்றது பிறப்பொருள் எதிரி. இதை சொல்றது என்னண்டு? பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு. வாங்கி மூலக்கூறு. அப்ப இது என்ன சம? இது பிறப்பொருள், அது இது என்னது? பிறப்பொருள் எதிரியாக்கி. அப்ப பிறப்பொருள் எதிரியாக்கியில் எல்லா பகுதியும் இணைதா? இல்லை. அப்ப பிறப்பொருள் எதிரியாக்கியின் குறித்த தனித்துவமான ஒரு பகுதி பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுடன் இணைகின்றது. கிளியர் தானே? அந்த இடத்தை சொல்றது எபிடாப்னு சொல்றது. என்ன இடம் சொல்லி பேர் என்ன சொல்றது? எபிடாப்னு சொல்லு. கிளியரா? விளையிட்டா? எபிடாப்னா என்ன? பிறப்பொருள் எதிரியாக்கி இணைகின்ற பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறுண்ட பகுதி மாறி சொல்லு. எப்படி? பிறப்பொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு அது இணைகின்ற பிறப்பொருள் எதிரியாக்கியின் பகுதி. நல்ல விலை கொள்ளுங்க. ரெண்டு மாதிரி சொல்றேன். ஒண்ணு என்ன? இது இணைகின்ற இந்த பகுதி, அது இணைகின்ற இந்த பகுதி. செவலைஜா ரெண்டுல எது எபிடோப்னு தெரியும்.
உங்களுக்கு விஷயம் விளங்கிதா? இப்ப எபிடோப்னா என்னன்றதை நாங்க புக்ல பார்ப்போம். சரியா? பார்த்துட்டு முடிவெடுப்போம். இப்ப இதுல உங்களோட ரிசோர்ஸ்ல என்ன சொல்லிக்குது? பிறபொருள், கவனமா இந்த பிறபொருள் எதிரியாக்கி, இந்த ஏற்கனவே சொல்லிக்க கிளைகோ புரதம் தான் அதுல மாமூலக்கூறாக காணப்படும். பிறபொருள் எதிரியாக்கி என்ன? புரதம் பல்சக்கரைட்டுமா, இது மாமூலக்கூறு. இது என்ன? பிறபொருள் எதிரியாக்கிகளுக்கு உதாரணமாக இவ்வளத்தை சொல்லும். அதுல வைரஸில் உள்ள புரதமும் பாக்டீரியாவோட நச்சு அல்லது கலச்சுவர் அல்லது சவுக்கு முளையில் உள்ள ரசாயன பதார்த்தம், இதையும் சொல்லிடும். நமக்கு நம்மட கேள்வி என்னண்டா, எபிடோப் என்றால் என்னன்னா கேள்வி. இப்ப இந்த புரதமா இருக்கலாம், பல்சக்கரைட்டா இருக்கலாம். அப்ப இவங்க சொல்றாங்க எபிடோப் வந்து ஒரு தனித்துவமான பகுதியாகும். தனித்துவமான பகுதி எதுல காணப்படுற தனித்துவமான பகுதி? பிறபொருள் எதிரி யாக்கிகளில் உள்ள தனித்துவமான ஒரு பகுதி. அது எதோட இணைகிற தனித்துவமான பகுதி? பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூறு இணைகின்ற பகுதி. அப்ப எபிடோப்னா என்னன்னு சொல்ல நமக்கு? பிறபொருள் எதிரியாக்கியில் உள்ள தனித்துவமான ஒரு பகுதியாகும். இது பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூட இணையக்கூடியது. அல்லது எப்படி சொல்லும்? பிறபொருள் எதிரியாக்கி வாங்கி மூலக்கூட இணையக்கூடிய பிறபொருள் எதிரியாக்கியின் தனித்துவமான பகுதி. கிளியர் விஷயம் தானே? அப்ப இது வந்து இந்த பச்சை கலர்ல உள்ள இந்த விஷயம் வந்து என்னையா? சிறப்பான என்ன அமினோ அமிலத்தோட எப்படி பாருவாங்க? எப்படி தனித்துவமான நடிகா சிறப்பான நடிகா? சிறப்பான அமினோ அமில சிறிய அமினோ அமில கூட்டமா, அவ்வளவு. சிறப்பான சிறிய அமினோ அமில கூட்டம். இதுதான் எம்சிக்குள்ள வார. சிறிய அமினோ அமிலமா பெரிய அமினோ அமிலம்? பல்சக்கரைட்டை பொறுத்த இது பிறபொருள் எதிரியாக்கிய பொறுத்த மட்டும் இல்ல, பெரிய பகுதி எது? ஒரு புரதம் அல்லது பல்சக்கரைட். அதுல எபிடோப்புங்கிறது என்ன? சிறிய அமினோ அமில, சிறப்பான சிறிய அமினோ அமில கூட்டமா. அது அப்ப நிறைய இருக்குமா? இந்த மாதிரி இதுல இருக்கும், இதுலயும் இருக்கும். அப்ப பிறபொருள் எதிரியாக்கியில பல எபிடோப்கள் காணப்படும் இடத்தை நீங்க தெளிவாய்க்கொள்ளும். சரியா? இப்ப இதுல அடுத்த இந்த என்ன? பிறபொருள் எதிரியாக்கியா தலையங்க மேலேக்கு பிறபொருள் எதிரியாக்கி, அந்த எதிரியாக்கிற விளக்கம் தான் இப்ப உங்களுக்கு போனதெல்லாம். பிறபொருள் எதிரியாக்கிய இப்ப நாங்க வாசிக்க போறோம். அதுல டிபி நிணநீர்க்குரியத்தை நாங்கள் இதை வந்து 2 வகையான தடுப்பு கதைப்போம். ஒன்று வந்து கல தடுப்புக்குரிய நிற்பீடனம், அடுத்து வந்து உடநீருக்குரிய நிற்பீடனம்னு சொல்லுவோம். உடநீருக்குரிய நிற்பீடனம்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2ஐயும் இப்போ அடுத்தது உங்களுக்கு இது 2 போக போகுது, அதையும் நாங்கள் பார்த்துப்போம். சரியா? வாட்ச் இதுல 2 வகையான தூண்டற்பேறு கதைக்கிறோம். ஒண்ணு வந்து என்ன? இந்த கல தடுப்புக்குரிய தூண்டற்பேறு. அது செய்யறாள் யாரு? தூண்டற்பேறு. இதான் அடுத்த தலையங்க போதான். 2வது உடநீருக்குரிய தூண்டற்பேறு. இந்த உடநீருக்குரிய தூண்டற்பேறு என்னன்னு சொல்றாங்க? இன்னொரு பேர் வந்து பிறபொருள் எதிரிக்குரிய தூண்டற்பேறு. அப்படி சொல்றாங்களா இல்லையா? பிறபொருள் எதிரிக்குரிய, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லித்தார. எதிரிக்குரிய தூண்டற்பேறு அப்படின்னு சொல்லு. அப்ப இது பியா? டீக்கு வந்து என்ன? கல தடுப்புக்குரிய தூண்டற்பேறு. ஓகே. இனி நாங்கள் அடுத்த தலையங்கத்துக்கு போமா?